நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டா என்ன நல்லபடியா பாத்துக்கிறதுக்கு அவ தயாரா தான் இருக்கா. யாரு? பாலாதான். பாலாவா? நான் அவளை வீட்டை விட்டு துரத்துனதை நினைச்சுதான் அவள் வீட்டு பக்கமே போகாம இருக்கேன். நீ போகாம இருக்கிறது நல்லது. அவங்களாவது கொஞ்சம் நிம்மதியா வாழ்ந்து பேசாம இருடா. பாட்டிமா எங்க கூட வந்துருங்கன்னு எப்ப வேணும் இங்க வந்தாலும் என்கிட்ட சொல்லுவான். ஆனா அங்க போறதுக்கு எனக்கே கஷ்டமா இருக்கு. அவ இந்த மாதிரி தாசில்தாராயி பெரிய பணக்காரியாவான்னு நினைச்சு பார்த்தனா என்ன? இதுக்கப்புறம் அங்க போனீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்க பண்ண எல்லாத்துக்கும் அவ எண்ணி பழி வாங்குவா. அப்படியா? அவ என்னெல்லாம் பழி வாங்க மாட்டா. அதுக்கான துருப்புச்சீட்டு என்கிட்ட இருக்கு. எங்களுக்கு தெரியாம அப்படி என்ன துருப்புச்சீட்டு? வினு, என் பேரன் வினு. இந்த குடும்பத்துல பிறந்த ஒரே ஒரு பையன். என்னோட வேணுவுக்கு பதிலா இப்ப நான் அவனை தான் வளர்த்துக்கிட்டு வரேன். பாட்டிமா சொன்னேன்னா அவன் கண்டிப்பா கேட்பான். பாலா என் கைக்குள்ள வர்றதுக்கு அவன் ஒருத்தர் இருந்தாலே போதும். அவனுக்குள்ள நான் யார பாக்குறேன்னா என் பையன் வேணுவதான். இதென்ன பாட்டி? தூக்க மாத்திரமா? இந்த தூக்க மாத்திரை எதுக்காக சாப்பிடுறீங்க? இந்த மாத்திரைலாம் எதுக்காக சாப்பிடுவாங்க? தூங்கதான். வேற எதுக்குமா? இந்த மாத்திரையை நீங்க டெய்லி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஹெல்த் ப்ராப்ளம் வரும். இதுக்கப்புறம் என்ன வந்தா என்ன? அது என்கிட்ட கொடுமா. இத கொண்டு போய் அலமாரியில வச்சிரு. தூக்க மாத்திரையை சாப்பிடுறத தயவு செஞ்சு நிறுத்துங்க பாட்டி. சூரஜுக்கு தண்டனை கொடுத்தாங்கன்னு தெரிஞ்ச கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்னால தூங்கவே முடியாம போயிடுச்சுமா. அதுக்கப்புறம் டாக்டர் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாத்திரையை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தூக்க மாத்திரை போடாம எனக்கு தூக்கமே வராது. அந்த பழக்கத்தை மாத்தணும்ல பாட்டி. பாட்டு கேட்டு தூங்குனீங்கன்னா சீக்கிரம் தூங்கிடலாம். இத கொஞ்சம் கேளுங்க. இந்த பாட்டை கேட்டா வர தூக்கமா போயிடும். அப்படின்னா உங்க வயசுக்கு ஏத்த மாதிரி லவ் சாங்கா போட்டு தரேன். கோல்டன் மெலடிஸ். அட சும்மா இருமா. கோல்டன் மெலடிஸா? பாட்டி நீங்க லவ் பண்ணிருக்கீங்களா? ஆமா, எனக்கு அதான வேலை. அத வேலைன்னு யார் சொன்னா? ஃபீலிங்ஸ் தானே. இந்த வயசுல இவ்ளோ அழகா இருக்கேன் பாட்டி. சின்ன வயசுல எப்படி இருந்திருப்பீங்க? உங்ககிட்ட இருந்து ஒரு சின்ன சாலி எனக்கு வந்திருக்கா எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால தானே நான் உன் மேல இவ்ளோ அன்பு வச்சிருக்கேன். சூரஜ் ஜெயிலுக்கு போயிட்டான். அப்புறம் தாத்தாவும் இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறமா நான் மனம் தளராம இருக்க ஒரே காரணம் நீ என் கூட இருந்ததாலதான். அப்பா திரும்ப வந்துட்டாருன்னா உங்களுடைய அந்த துக்கம் போயிடும் இல்லையா? அவன் திரும்பி வருவான். ஆனா தொலைஞ்சு போன அவனோட நாட்கள், வருஷங்கள் அது திரும்பி கொடுக்க யாராலையும் முடியாதுல்லம்மா. எனக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு நான் உங்க கூடயே படுத்துக்கடுமா பாட்டி? அத நீ என்கிட்ட கேட்கணுமா? ஆனா எனக்கு பாட்டு கேட்டு தூங்கினாதான் தூக்கமே வரும். அதுக்கு என்ன, நீ கேட்டுக்கிட்டே தூங்கு. அம்மா, இப்படி ஃபைலையே பார்த்துட்டு இருந்தா போதுமா? சாப்பிட்டு தூங்க வேண்டாமா? இது மேலூர்ல மண் எடுத்து டவுன்ஷிப் கட்டத்துக்கான சம்பந்தப்பட்ட ஃபைல் தாம்மா இது. அதை ஸ்டாப் பண்ணதா ஆர்டர் கொடுத்துட்டாங்களே. ஸ்டே ஆர்டர் வாங்கின காலாவதி அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வரைக்கும் தான். அதுக்கு முன்னாடி ரிப்போர்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு கவர்மெண்ட்லயும் கோர்ட்லயும் சப்மிட் பண்ணணும். நான் என்னோட ஒப்பீனியனை சொல்லட்டுமாமா? சொல்லுமா. கவர்மெண்ட் சர்வெண்ட்ன்ற முறையில நாட்டோட வளர்ச்சி பணிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது ஒரு கவர்மெண்ட் ஆபீசர்களோட பொறுப்பு தானம்மா. ஒரு அரசாங்கம் தான் மக்கள் மேலதான் ரொம்ப பொறுப்பா இருக்கும்.
கார்ப்பரேட் மேல கிடையாது. 10 பேருடைய வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு ஒரு ஆள் வாழ்றதுக்கு மட்டும் முயற்சி பண்ணாங்கன்னா அதெல்லாம் ஏத்துக்க முடியாது. அததான் உரிமை மறுப்பு அப்படின்னு சொல்றது. ராஜசேகருங்கிறவரு இங்க வந்து அவருக்கு ஏத்த பாஷையில மிரட்டிட்டு போயிருக்காருன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா? பணம் இருக்கிறவங்க கிட்ட சண்டை போட போனா வேலையும் உயிரும் ஒரே டைம்ல இல்லாம போயிடும். நீங்க ஒரு ஆள் மட்டும் நினைச்சா இந்த ஊர்ல மாற்றம் வந்துருமாமா? நம்மளுடைய இந்திய சுதந்திர போராட்டம் கூட பேரே தெரியாத இது ஒரு சிப்பாய் ஆரம்பிச்சு வச்ச போராட்டம் தானே அது. ஒரே செகண்ட்ல சுதந்திர போராட்டத்தை பத்தி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டீங்க. இப்படியே போனீங்கன்னா சுதந்திர போராட்ட வீராங்கனை தான் உங்களையும் சொல்லுவாங்க. மந்திரிகளும் மேலதிகாரிகளும் பணக்காரங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும்போது நீங்க குடுக்க போற இந்த ரிப்போர்ட்ட அவங்க ஏத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? மக்களுடைய கடைசி முயற்சிதாம்மா கோர்ட். இந்த விஷயத்துக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா சோசியல் மீடியாவில ஏகப்பட்ட இளைஞர்களை திரட்டி போராட்டம் நடத்துறதுக்காக ஒரு கேம்பெயினை ஆரம்பிக்க போறேன். நீங்க துணிஞ்சிட்டீங்கன்னா ஒரு முடிவு எடுத்துட்டு தான் திரும்ப வருவீங்க. அதான் எனக்கு பயமா இருக்கு. இந்த ஊருக்கு ஒரு தாசில்தார் போனா இன்னொருத்தர் வருவாங்க. ஆனா இந்த பிரச்சனைனால உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா அதோட கஷ்டம் உங்களோட பசங்க எங்க 2 பேருக்கு தாமா. நீ எதுக்காகம்மா இப்படி பயப்படுற? என்ன பழைய மாதிரி மிரட்டி வச்சு யாரும் வேலை வாங்க முடியாது தெரியுமா? கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாய் கொலைக்க செய்தேன். அம்மா நீங்க ஒரு விஷயம் பண்ணணும். தயவு செஞ்சு இந்த ஃபைல்ஸோட வீட்டுக்கு வராதீங்க. இந்த வேலையெல்லாம் நீங்க ஆபீஸ்லயே முடிச்சிட்டு தாசில்தாரோட பொறுப்பை அங்கேயே வச்சுட்டு எங்களோட அம்மாவா நீங்க இந்த வீட்டுக்கு வந்தா போதும். ஒரு நிமிஷமா இந்த ரிப்போர்ட்டை நான் ரெடி பண்ணி கொடுத்துறேன். அதுக்கப்புறம் எந்த ஒரு சிவப்பு நடாவும் இந்த வீட்டுல இருக்காது. இப்போதைக்கு என்ன டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சாப்பிடலையாமா? ஒரு பிளாஸ்க்ல எனக்கு சுட தண்ணி மட்டும் கொடுத்துருமா. தினுதான் வந்திருக்கான். அவன் கண்டிப்பா தள்ளுவண்டி கடையில தான் சாப்பிட்டு வந்திருப்பான். இருந்தாலும் அவன் சாப்பிட்டானா நீ போய் கேளுமா. இல்லன்னா அவ்வளவுதான். எனக்கு சாப்பாடு கொடுக்க இங்க யாருமே இல்லைன்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருப்பான். நீ போ. ராத்திரிக்கு முன்னாடி வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டியா என்ன? ஏற்கனவே அம்மாவோட அட்வைஸ் என்னால தாங்க முடியல. இதுல நீயும் சேர்ந்துட்டு எனக்கு அட்வைஸ் பண்ணாத, ஓகேவா? காலையில அவளை தேட ஆரம்பிச்சியே, அவ எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டியா என்ன? யார? சீதாதான். அவளோட ஃபேமிலி அவளை எங்கேயும் கூட்டிட்டு போயிட்டான்னு தானே நீ தேடிட்டு இருந்த? அப்படின்னு யாரு சொன்னது? நான் அந்த ஷெரினோட வீட்டுக்கு போயிருந்தேன். அவ இங்க வந்து கொடுத்துட்டு போன பணத்தை அவ மூஞ்சி மேலே விட்டு எறிஞ்சிட்டேன். அப்ப அவ கூடயும் சண்டை போட்டுட்ட. இதுக்கப்புறம் அவ வீட்ல இருந்து வேற யாரெல்லாம் வர போறாங்களோ? ஒருத்தனும் வர மாட்டான். அப்படியே வந்தாலும் அவங்கள நான் பாத்துக்கிறேன். இவ்ளோ நேரம் நீ ஷெரினோட வீட்ல தான் இருந்தியா? பல பேர் மூலியமா நீ சீதாவை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்த. ஆனா நடக்கல. அவ ஃபேமிலி உனக்கு பயந்து அவளை எங்கேயும் கூட்டிட்டு போயிட்டாங்க. அது உனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சீதா எங்க போனான்னு கண்டுபிடிக்கிற முயற்சியில நீ இருந்தேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஓ, பிரீத்தி ஆண்டியோட பொண்ணு லட்சு உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டலா? எனக்கு பல சோர்ஸ் இருக்கு. அது எதுக்கு உனக்கு தெரியணும்? ஓகே, அதே மாதிரி சீதாவை எங்க கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கும் பல சோர்ஸ் இருக்கு. அத பத்தி நீயும் கேட்க வராத. வினு, உன் மேல அவளுக்கு லவ் இல்லாததுனால தானே அவ உன்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்டா. இதுக்கப்புறம் உனக்கு அந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம். அவளோட ஃபேமிலி கட்டாயப்படுத்தி அனுப்பியிருந்தா அப்படி நடக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. அவ எதுக்காக இங்க இருந்து போனான்றத நான் தெரிஞ்சுக்கணும். எனக்கு பயந்து போயிருந்தா ஓகே. அப்படி இல்லாம என்னை விட்டு வேணும்னே அவ பிரிஞ்சு போகணும்னு அப்படி நினைச்சிருந்தானா அதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். இதுக்கப்புறம் அவ வாழ்க்கையில எந்த ஆம்பளையும் வரக்கூடாது. அவ எங்க போய் ஒளிஞ்சிருந்தாலும் சரி, நான் கண்டுபிடிப்பேன். அவன் நம்ம வீட்டுக்கு வந்து உன் முகத்துல பணத்தை விட்டு எரிஞ்சது அது ரொம்பவே தப்பு. அவனை அடிக்காம விட்டதுதான் தப்பா போச்சு.
பையன் சின்னவனா இருந்தாலும் தைரியமா இருக்கான். நீ அடிக்க போயிருந்தா என்ன இருக்குன்னு தெரியல. உண்மைய சொல்லணும்னா எனக்கு அந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் ரொம்ப திறமையான பையன். ஆம்பளையா இருந்தா தைரியம் இருக்கணும், அது அவனுக்கு இருக்கு. அங்கிள் வந்துட்டாரு, இல்லனா அவன் என் கையில கண்டிப்பா அடி வாங்கியிருப்பான். உடம்ப உழைக்காம சாப்பிட்டுட்டு இருக்க உனக்கு வெறும் பேச்சு மட்டும்தான் இருக்கு. நீ வெறும் பேருக்கு தான் ஆம்பளை. ஆனா தைரியமா இருக்கிற ஆம்பளை அது அந்த பையன் தாமா. சிங்கத்தோட கொகைக்குள்ள வந்து இந்த அளவுக்கு மிரட்டிட்டு போயிருக்கானா அவனை பாராட்டியே ஆகணும். இதுக்கப்புறம் அவனை எங்க பார்த்தாலும் அவனுக்கு ஒரு வாழ்த்து சொல்லுவேன். கண்டிப்பா சொல்லுவேன். ஆமா, அவனோட போன் நம்பர் உன்கிட்ட இருக்காமா? நம்பரை வாங்கி வச்சுக்கணும்லமா. பரவாயில்ல, அவன் Facebookல இருப்பான். ஆமாமா, அவனோட முழு பேர் என்ன? வினு வேணுகோபால். அப்படின்னா அவனை உனக்கு ஏற்கனவே தெரியுமா? அவனை பத்தி விசாரிச்சுட்டு தான் இருக்கேன். நீ இதுக்கப்புறம் அவனை ஃபாலோ பண்ணி போவேனா? ஆட, உன் அப்பா அவனை எதுவுமே பண்ண மாட்டாருமா. நீ தைரியமா அவனை ஃபாலோ பண்ணு. பாரு, ஆன்ட்டியோட ஃபுல் சப்போர்ட் உனக்கு தான். நீங்க எதுக்காகமா அவனை பெருமையா பேசிட்டு இருக்கீங்க? டேய், உன் அங்கிளோட முக்கியமான எதிரி யாரு? பாலசுதா, இந்த ஊரோட தாசில்தார். அவளோட பையனுக்கும் ஷெரீனுக்கும் ஒரு சம்பந்தம் ஏற்பட்டுச்சுன்னா உன் மாமா எதிர்ப்பாரா இல்ல சம்மதிப்பாரா? கண்டிப்பா அவனை கொன்னு போட்டுருவாரு. அங்கதான் நாம இவளை உசுப்பேத்தி விடணும். 2 பேரும் ஓடி போற அளவுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணணும். ஷெரீனோட மனசு அன்புக்கும் பாசத்துக்கும் ரொம்பவே ஏங்கிட்டு இருக்கு. வினு மேல ஒரு சிம்பத்தி ஏற்பட்டுச்சுன்னா அவ கண்டிப்பா அவனை பார்க்க போவா. அது காதலா மாறும். அப்புறம் யார் எதிர்த்தாலும் சரி, அவ பின்வாங்க மாட்டா. உன் அங்கிள் இடம் புரோக்கரா தான் வேலைய ஆரம்பிச்சாரு. இப்ப பாரு, தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு மாவட்டத்தையே வாங்குற அளவுக்கு பெரிய பணக்காரர். அவருக்குள்ள தன்னம்பிக்கை அதிகமா இருக்கு. எதையும் நடத்தி காட்டுற தகுதியுள்ள ஒரு பிசினஸ்மேன். அந்த ஐசக்கோட தங்கச்சி தான் நான். சரியான பிளான் இல்லாம நான் எந்த வேலையிலும் கால் வைக்க மாட்டேன். இது எல்லாம் உனக்காக தான். சார், நீங்க ஒண்ணும் அங்க வர வேண்டாம். அப்புறம் நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு எதிரா தாசில்தார் ரிப்போர்ட்டை கொடுக்காத அளவுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணி தரணும். ராஜசேகர், நான் உங்ககிட்ட ஆரம்பத்திலேயே சொன்னேன், இடத்த வாங்கினதுல இருந்து அதை கட்டி முடிக்கிற வரைக்கும் நான் எதுலையும் இன்வால்வ் ஆக மாட்டேன்னு. நம்மளுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு. அந்த அக்ரிமெண்ட் படியே வேலை நடக்கட்டும். அந்த அக்ரிமெண்ட் எழுதும் போது உங்க வார்த்தையால ஒரு வாக்கு கொடுத்தீங்க. கவர்மெண்ட் சைட்ல இருந்து எந்த தடையும் வராம நான் பாத்துக்கிறேன்னு சொன்னீங்க. நீ தான் ஆஃபரை கொடுத்து ஊர்க்காரங்களை கூடவே வச்சிருக்கணும். குடும்பத்துக்கு 2 பேருக்கு வேலை, குறைஞ்சபட்சம் 25,000 ரூபாய் சம்பளம். இந்த மாதிரி புதுசு புதுசா ஆஃபரை கொடுக்கணும். இது மாதிரி நீங்க செஞ்சிருந்தா ஊர்க்காரங்க உங்களை எடுத்து நிப்பாங்களா? நாம சொல்லிட்டு அதை கொடுக்கலன்னா அப்புறம் அது வேற பிரச்சனையா மாறிடும். அந்த கிராமங்களை குடியிருக்கிற 50 குடும்பங்களுக்கும் மொத்தமா சேர்ந்து அந்த ஏரியாவில் எத்தனை ஏக்கர் இடம் இருக்கும்? 20 சென்டில இருந்து 1 ஏக்கர் வரைக்கும் வச்சிருக்காங்க. டோட்டலா ஒரு 30 ஏக்கர். 500 கோடி செலவு பண்ணும்போது அங்க இருக்கிற மீதி இடத்தை வாங்குறதுக்காக ஒரு 100 கோடியை நான் செலவு பண்ணிருக்க மாட்டேன்னா என்ன? சார், நீங்க ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா இந்த வேலையை நான் முன்னாடியே பார்த்திருப்பேன். இந்த மாதிரியான வேலைக்கெல்லாம் முதல்ல என்ன தேவைன்னா தைரியம் தான். முதல்லயே நீ அந்த ஏரியா மக்களை உன் கூட சேர்த்திருக்கணும். அதுக்கப்புறம் உன்னோட ஒர்க்கர்ஸை நீ திருப்தியா வச்சுக்கணும். இதுக்கெல்லாம் ஒத்து வராத ஆளுங்க இருந்தா அவங்கள ஜனங்களை வச்சே விரட்டி அடிக்கணும். நம்ம வளர்ச்சிக்கு எதிராக இருக்காங்கன்னு சொல்லி ஊர் மக்களை வச்சே அவங்களுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுக்க வைக்கணும். உங்க அளவுக்கு அரசியல் அறிவு ராஜசேகர் சாருக்கு இல்ல சார். இனிமே நடக்க போறத பாப்போம் சார். காரணம் சொல்லிக்கிட்டு இருந்தா வேலைக்காகாது இல்ல. அவங்கள டிரான்ஸ்ஃபர் பண்ணவோ இல்ல அவங்களுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கவோ இப்ப இருக்கிற சூழ்நிலையில முடியாத காரியம். இது எதுவுமே இல்லாம வேலையில இருந்து கொஞ்ச நாளைக்கு அவங்க லீவ் எடுக்கணும். அது போதும். அதுக்குள்ள நாம ஸ்டே ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டு வேலையை ஆரம்பிச்சிருவோம். நீங்க சொன்ன மாதிரியே அங்க இருக்கிற ஆளுகளை என் கூட வச்சுக்கிறேன். சரி, நான் ஒரு ஆளுக்கு கால் பண்றேன். உன் போனை கொடு. கோயம்புத்தூர் ஃபுல்லா கண்ட்ரோல்ல வச்சிருக்கிற ஆளு. நான் என்னோட வேலைக்காக ஏற்கனவே இந்த ஆளை யூஸ் பண்ணியிருக்கேன்.
ஹலோ. கார்த்தி, ஐசக் மேத்யூ. சார், இது உங்க புது நம்பரா? இன்னொருத்தரோட போன்ல இருந்து பேசுறேன். எனக்கு உன்னால ஒரு வேலை ஆகணும். நீங்க எனக்கு வேலை கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு சார். வேலை வரணும் இல்லையா? அது சரி, நீ இப்ப எங்க இருக்க? சேலத்துல. நான் இந்த ஊர்ல சின்னதா ஒரு ஃபேமிலி செட்டப் பண்ணிருக்கேன். சின்ன வீடா? சரி, நான் உடனே உன்னை பார்க்கணும். கொஞ்ச நாள் நீ இங்கே தான் தங்க வேண்டி இருக்கும். கொஞ்சம் ரிஸ்க் அதிகம்தான். நாளைக்கே வர முடியுமா? நாளைக்கே நான் வந்துடுறேன் சார். ஓகே, நீ வந்துட்டு இந்த நம்பருக்கு கால் பண்ணு. எங்க வச்சு பார்க்கலான்னு அப்ப சொல்றேன். ஓகே. நாளைக்கு ஒரு ஆள் வருவான். கெஸ்ட் ஹவுஸ் ரெடி பண்ணிடு. தாசில்தாரை போட்டு தள்ளுறதுக்கா? கொன்னா அது ரிஸ்க். அவளை கொல்லாம கொல்லணும். சதீஷ் மாமா, நீங்க என்ன போகலையா? நான் எப்படி தைரியமா வெளியே போக முடியும்? ஆளுங்கட்சியோட ஒரு முக்கியமான தலைவர் தான் அந்த ஐசக் சார். அந்த ஆளோட வீட்டுக்கு போய் அவர் பொண்ணை கண்டபடி திட்டினதுக்கு அப்புறமா என்னால எப்படி வெளியே போக முடியும் சொல்லு? நான் என்னோட தாடியையும் எடுத்துட்டேன், இந்த ருத்ராட்சத்தையும் கழட்டி வச்சுட்டேன். இங்க பாருபாலா, எனக்கு ஒரு 5000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு தரமான பேண்ட் ஷர்ட்டா வாங்கிட்டு ஹேர் ஸ்டைல 80 ஸ்டைலா மாத்திக்கிட்டு ஒரு கூலிங் கிளாஸை மாட்டிட்டு போனேன்னு வச்சுக்க, அவங்களால கண்டிப்பா அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. நீங்க தானே வினவனா நல்லவனா மாத்திரம் அப்படின்னு சொல்லி கூட இருந்தீங்க. இந்த நாயோட வாழை 12 வருஷத்துக்கு தொட்டியில போட்டாலும் தொட்டி தான் வளையுமே ஒழிய வாழு நேராகாதுங்கிறது எனக்கு புரிஞ்சு போச்சு. இங்க பாரு பாலா, நீ உன்னோட ஆபீஸ்ல எனக்கு ஏதாவது ஒரு வேலை ரெடி பண்ணி கொடுத்தேன்னா, அதாவது இந்த மேஜிக்ல இருந்து அந்த மேஜிக் ஃபைல கொண்டு போற வேலையா இருந்தாலும் பரவாயில்ல. என்னுடைய ஆபீஸ்ல அந்த மாதிரி எடுத்து வைக்கிறதுக்கு ஃபைல்ஸே கிடையாது. அந்த மேலூர் சம்பந்தப்பட்ட ரிப்போர்ட்டை கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த ஃபைலும் போயிடும். அந்த கேஸ் பார்த்து ஹேண்டில் பண்ண வேண்டிய கேஸுமா. அந்த ராஜசேகர் இங்க வந்து இந்த வீட்டையும் இடிச்சிட்டு போய்கிட்டே இருப்பான். சின்ன சாம்பிள் ஒரு மிரட்டலோட இங்க வந்திருந்தான். அப்படியா? அப்படின்னா கண்டிப்பா அவங்க திரும்ப வருவாங்க. ஐயோ, அவங்க தான் வந்திருப்பாங்களோ? பாலா, எதுக்கு நீ போய் பாருமா. ஒண்ணு கைமலோட ஆளுகளா இருக்கணும். அப்படி இல்லன்னா ஐசக் சார் நம்ம வீட்டுல பிரச்சனை பண்றதுக்காக ஆளுகளை அனுப்பியிருக்கலாம். இவங்கள யாராவது ஒருத்தர் தான் வந்திருப்பாங்க, என்னால உறுதியா சொல்ல முடியும். ஓ, நீங்க தான் வந்திருக்கீங்களா? தப்பிச்சுட்டா சாமி. இப்பெல்லாம் முழு நேரமும் காவிக்கே மாறிட்டீங்களா? என்னோடது சீசனுக்கு தகுந்த வேஷம். அப்பா தவறி போனதுக்கு அப்புறமா இல்ல அவர் காணாம போனதுக்கு அப்புறம் அவர் பாரம்பரியத்தை காப்பாத்துறதுக்காக அடிக்கடி இந்த வேஷ்டி எடுத்து நான் கட்டிக்கிறேம்மா. மத்த நேரங்கள்ல எப்பவும் நான் ஒரு கரை வேஷ்டி கட்டியிருக்கிற அரசியல்வாதி. சரிதானே பாலா? நீ உன் பையனை மட்டும் வந்திருக்கீங்க, ஏன் லட்சுமி கூட்டிட்டு வரல? அவளுக்கு இன்னைக்கு கிளாஸ் இருக்கு. அகிலா எங்க பாலா ஆண்டி? ஓ, எதுவும் தெரியாத மாதிரி கேக்குற? ஒரு நாளைக்கு 40 முறை 2 பேரும் மாத்தி மாத்தி கால் பண்ணிக்கிறாங்க. இருந்தாலும் கேள்விய பாரு, ஏதோ அப்பாவி மாதிரி. அவளுக்கு கால் பண்ணி கேட்டப்போ இன்னைக்கு கிளாஸ் இருக்குன்னு அவ சொல்லிருக்கா. அதனாலதான் அம்மாவை கூட்டிட்டு இங்க வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும். சும்மா கூட்டிட்டு வரல, கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வந்தான். ஆண்டி, அம்மா போய் சொல்றாங்க. இன்னைக்கே எல்லா விஷயத்தையும் பேசி முடிவெடுக்கலான்னு சொல்லி அம்மா தான் என்னங்க கூட்டிட்டு வந்தாங்க. இங்க பாருங்க, நீங்க 2 பேரும் ஒரே பால அங்கேயும் இங்கே தூக்கி வீசாம வந்த விஷயத்த முதல்ல சொல்லுங்க. வா, நம்ம உள்ள போலாம். அங்க வேண்டாம், நம்ம இங்கேயே உட்கார்ந்துருப்போம். உட்காரு. என்னப்பா விஷயம்? சொல்லுடி, என்ன சீரியஸான மேட்டர்? நாம ஜித்துவுக்கும் அகிலாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நாம முன்னாடியே பேசி முடிவு பண்ணி வச்சிட்டோம்ல. நாம கொடுத்த வாக்க வச்சுதான் இப்ப 2 பேரும் ஒன்னா சுத்திட்டு இருக்காங்க. மத்தவங்க அவங்கள தப்பா பேசுறதுக்குள்ள நாம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். ஆனா அவ இப்பதானே MBBS முடிச்சிருக்கான். ஆமா, ஆனா சிங்கப்பூருக்கும் யூகேக்கும் 2 வருஷத்துக்கு போகணும்னு ஜித்து பிளான் பண்ணி வச்சிருக்கான்ல. ஆர்கேவும் அந்த விஷயத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாரு. இப்ப இந்த கல்யாணம் நடக்கலன்னா அப்புறம் அவன் கைவிட்டு போயிடுவான். திடீர்னு இந்த கல்யாணம், அகிலா பெரியவளா வளர்ந்துட்டான்னு என்னால யோசனை பண்ணி கூட பார்க்க முடியல. என்னை பொறுத்த வரைக்கும் அகிலா கிட்டதான் உன்னை விட பக்குவமோ அனுபவமோ இருக்கு. ஒரு கல்யாணம் அப்படின்னு சொல்லும் போது அது சாதாரண விஷயமா என்ன?
சொத்து அப்படின்னு சொல்றதுக்கு என் கையில எதுவுமே இல்லடி. இந்த வாடகை வீட்டுல வச்சு என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கும் போதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அகிலாவை மட்டும் எனக்கு மருமகளா குடுன்னு தானே கேட்டேன். மத்த ஏதாவது நான் கேட்டேனா? இது மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். அவ மனசு எப்ப மாறும்னு தெரியாது இல்லையா? அதுக்கு முன்னாடி இந்த கல்யாணத்தை நடத்தணும். நான் யோசனை பண்றேன்டி. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.